அன்பின் தெய்வம் இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்றாட உணவு என்ற விவிலிய விளக்க பகிர்விற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றும் தொடர்ந்து யோவான் நற்செய்தியை நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் அல்லது பல நாட்களாக யோவான் நற்செய்தியிலே பலவிதமான செய்திகளை நாம் வாசித்து அதை தியானிக்கின்றோம். இன்று 8ஆம் அதிகாரத்தில் இயேசு 2 வசனங்களை சொல்லுகின்றார். முக்கியமாக ஒன்று, என் வார்த்தையை கடைபிடிப்போர் நிலை வாழ்வை பெறுவார்கள், சாக மாட்டார்கள் என்று சொல்லுகின்றார். இரண்டாவது, ஆபிரகாமுக்கு முன்பே நான் இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். இந்த 2 வசனங்களை நாம் தியானிப்போம். என் வார்த்தையை கடைபிடிப்போர் சாக மாட்டார்கள், நிலை வாழ்வை பெறுவார்கள். இரண்டாவது, ஆபிரகாமுக்கு முன்பே நான் இருக்கின்றேன். அன்புள்ள இறைமக்களே, அவருடைய வார்த்தையை கேட்டு பலர் அதை கடைபிடிக்காமல் இருக்கலாம். இதே போல நாம் விதை தூபுவர் ஓமையிலே கூட நாம் வாசிக்க கேட்டிருப்போம். விதை எந்த இடத்தில் விழுகிறதோ அதுபோல பலன் தருகின்றது. அதே போல சில பேர் கேட்டுவிட்டு அதை கடைபிடிக்காமல் இருப்பார்கள், அதனால் எந்த பயனும் இல்லை. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே நாம் கேட்டிருக்கின்றோம், நீங்கள் வார்த்தையை கேட்பவர்களாக மட்டுமில்லாமல் அதை கடைபிடித்து நடக்கிறவர்களாகவும் இருங்கள் என்று சொல்லுகின்றார். அதே போல நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்பவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் அவர் விரும்புகின்றார். அத்தகைய எண்ணத்தோடு, அத்தகைய உறுதியோடு நாம் விவிலியத்தை வாசிக்கின்றோமா என்று பார்ப்போம். இயேசுனுடைய வார்த்தை நிலை வாழ்வை தரக்கூடியது. ஒருவர் நிலை வாழ்வு பெற வேண்டும், சாகா வரம் வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும், அதை நடைமுறையில் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இயேசுவின் விருப்பமாக இருக்கின்றது. இரண்டாவது, ஆபிரகாமிற்கு முன்பே நான் இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது ஆபிரகாம்தான் அந்த யூதர்களுக்கு பெரிய தலைவர். அவர்களுக்கு முன்பே நான் இருக்கிறேன் என்று சொன்னவுடன் யூதர்களுக்கு கோபம் வருகிறது. அவரை எப்படியாவது கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று கூட அவர்கள் கோபப்படுகிறார்கள். ஆனால் நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், படைப்பின் தொடக்கத்திலேயே, படைக்கும் பொழுதே அங்கேயே வார்த்தையாக இருந்து இந்த உலகத்தை படைக்கின்றார். தொடக்கத்திலேயே அவர் படைப்பின் தொடக்கத்திலேயே வார்த்தையாக இருக்கின்றார். நாம் யோவான் நற்செய்தி 1 அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம், கடவுள் வார்த்தையாக இருந்தார், கடவுளாக இருந்தார், கடவுளோடு இருந்தார், கடவுளாயும் இருந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். அதே போல எபிரேயருக்கு எழுதப்பட்ட அந்த கடிதத்திலே 13ஆம் அதிகாரத்திலே இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று வாசிக்கின்றோம். அத்தகைய தொடக்க காலத்திலே ஆபிரகாமுக்கு முன்பே இருந்த கடவுள் இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்தார், தொடர்ந்து நம்மை வழிநடத்தி வந்தார், மீட்பராக வந்தார் என்று ஒவ்வொரு படிநிலையாக இயேசு கிறிஸ்து நமது வாழ்வில் இருந்து கொண்டே இருக்கின்றார் என்பதை நாம் வாசிக்க கேட்கின்றோம். இத்தகைய நிலை வாழ்வை அடைய வேண்டும், இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் நித்திய வாழ்வை, நிலை வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நமது வாழ்வை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். தவம், ஜெபம், ஒருத்தல், நற்காரியங்கள் இவையெல்லாம் எதற்காக? நிலை வாழ்வுக்கான பயணத்திலே இது உதவும் என்பதற்காக. நம்முடைய கண்கள், நம்முடைய விருப்பம், நம்முடைய ஏக்கம், நோக்கம் அனைத்துமே நிலை வாழ்வுக்கானது. அதற்கு ஒரு வழி அவருடைய கட்டளைகளை, அவருடைய வார்த்தைகளை கடைபிடிப்பது. தொடக்கத்திலே இருந்த அந்த கடவுள் இன்றும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நம்புவது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.